Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஒரு பைசாவுக்கு தங்கம் வாங்க முடியுமா, அல்லது ஒரு தங்க மோதிரத்தை வெறும் ஒரு பைசாவில் தயாரித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டால் என்னப்பா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் நிஜமாகவே தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நலத்திட்டத்தில் பிரபல நகைக்கடை நிறுவனமான ஜோய் ஆலுகாஸ் வெறும் ஒரு பைசா, நீங்கள் கேட்குறது சரிதான், வெறும் ஒரே ஒரு பைசா கட்டணத்தில் தங்க மோதிரங்களை செய்து தரதா சொல்லி டெண்டரை கைப்பற்றியிருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனால் இந்த ஒரு பைசா டெண்டர் செய்தி வெளியானதுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் வட்டாரத்திலையும் சோஷியல் மீடியாவிலையும் மிகப்பெரிய விவாதமும் விமர்சனமும் வெடிச்சிருக்கு. ஒரு பைசாவுக்குலாம் எப்படிங்க செஞ்சு கொடுக்க முடியும், எப்படிங்க முதல்ல அது பாசிபிள், இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கு, அரசுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஏதோ உள்ள சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் கேள்விகளை அப்படியே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் முதல் முறையாக முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ஜோய் ஆலுகாஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியா எக்ஸ் வலைதள பக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதனுடைய முழு பின்னணி என்ன, 755 கோடி ரூபாய் திட்டத்தில் ஒரு பைசா பிட் பண்ணி எப்படி அந்த டெண்டரை கைப்பற்றினாங்க, டெண்டர் விதிகளில் அரசு வைத்த அந்த செக் என்ன, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றதுக்கு படம் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. முதல்ல இந்த திட்டத்தோட பின்னணி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மகளிரை கவரும் வகையில பல்வேறு நலத்திட்டங்களை வாக்குறுதியாக அறிவிச்சிருந்தாரு. அதுல மிக முக்கியமானது அண்ணன் சீர் திட்டம் மற்றும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச பிறகு அறிவித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றா அப்படி நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அண்ணன் சீர் திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டு பணிகளும் தொடங்கப்பட்ட நிலையில இப்போ தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கும் முழுமையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, இது தொடங்கக்கூடிய நாள் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருது. இதுல யாரெல்லாம் பயன்பெறுவாங்க, யாரெல்லாம் பயனாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஜூன் 22, 2026 முதற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். என்ன வழங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும், நான் சொன்ன டேட்ல இருந்து பிறந்த குழந்தைக்குமே கூட 1 கிராம் எடையுள்ள 22 கேரட், அதாவது 22 கேரட் தூய தங்க மோதிரம் இலவசமாக வழங்கப்படும். திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு இதற்காக அரசு சார்பாக 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு தாய்மாமனுடைய வரிசையில் நின்று சீர் செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்படுது. சரி, இவ்வளவு பெரிய திட்டத்துக்கு தங்கம் வாங்கணும்னா அரசு நேரடியாக கடைக்கு போய் வாங்க முடியாது இல்லையா? அதனால தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் TNMSC மூலமாக அதிகாரப்பூர்வ டெண்டர் ஜூலை 14 அன்று வெளியிடப்பட்டது. மொத்தமாக 4,41,667 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யறதுக்கு முடிவு செய்யப்பட்டது. இந்த டெண்டர்ல தமிழ்நாட்டினுடைய முன்னணி 11 நகைக்கடை நிறுவனங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதை நான் ஆர்டரா சொல்றேன் கேளுங்க. ஜோய் ஆலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், GRT ஜுவல்லர்ஸ், டைட்டன் அதாவது தனிஷ்க், சரவணா ஸ்டோர்ஸ், உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸ், BBJ, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி, KTM ஜுவல்லரி, மோகன்லால் ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜாவேரி அன்கோ, இப்படி 11 முன்னணி கடை நிறுவனங்கள் இந்த டெண்டர்ல கலந்துக்கிட்டாங்க. இங்க தாங்க ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நடக்குது. டெண்டர் விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு டெண்டர் விதிகளின்படி 1 கிராம் தங்கத்துக்கான அசல் விலையை IBGA நிர்ணயிக்கக்கூடிய அன்றாட சந்தை விலையிலேயே அரசே நேரடியாக முழுமையாக வழங்கிடுவாங்க. டெண்டர் கோரப்பட்டதே எதற்காக தெரியுங்களா? செய்கூலி, மேக்கிங் சார்ஜஸ், சேதாரம், வேஸ்டேஜஸ், BIS, ஹால்மார்க் முத்திரை கட்டணம், இன்சூரன்ஸ், பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் பேக்கிங் செலவுகள், இந்த கூடுதல் கட்டணங்களுக்கு தான் நிறுவனங்கள் விலைப்புள்ளி பிட் கேட்கப்பட்டன. யார் எவ்வளவு கோட் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. GRT ஜுவல்லர்ஸ் ஒரு மோதிரத்துக்கு 410.97 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸ் VBJ 822.97 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. டைட்டன் தனிஷ்க் வந்து 832.24 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. மலபார் கோல்ட் 871.38 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு மோதிரத்திற்கு 15,356.27 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஆனா ஜோய் ஆலுகாஸ் நிறுவனம் செய்கூலி, சேதாரம், காப்பீடு, போக்குவரத்து, ஹால்மார்க் என அனைத்து கூடுதல் செலவுகளுக்குமே சேர்த்து ஒரு மோதிரத்துக்கு எவ்வளவு தெரியுமா கோட் பண்ணிருக்காங்க? வெறும் 0.01, அதாவது ஒரே ஒரு பைசா அப்படின்னு அதிர்ச்சிகரமான குறைந்த விலையை குறிப்பிட்டாங்க L1 பிட்டர். இதன் மூலமாக மிக குறைந்த விலை கோரிய நிறுவனமான ஜோய் ஆலுகாஸ் முதலிடம் பிடிச்சாங்க. அவங்களுக்கே டெண்டர் கிடைச்சிருச்சு. சரி, ஜோய் ஆலுகாஸ் ஒரு பைசான்னு கோட் பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி கல்யாண் ஜுவல்லர்ஸ் உள்ள வந்தாங்க? இதுல தான் தமிழக அரசினுடைய டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் பயன்படுத்தப்பட்டது. சட்டப்படி L1, அதாவது முதலிடத்தை பிடித்த ஜோய் ஆலுகாஸ் கோட் செய்த அதே ஒரு பைசா கட்டணத்துக்கு டெண்டர்ல பங்கேற்ற மற்ற 10 நிறுவனங்களால மோதிரங்களை செய்து தர முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்டது. இதுல 9 நிறுவனங்கள் எப்பா எங்களாலாம் முடியாதுப்பா, அவங்க எப்படிதான் கோட் பண்ணாங்களோ அப்படின்னு மறுத்துட்ட நிலையில கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மட்டுமே ஜோய் ஆலுகாஸின் அதே ஒரு பைசா விலைக்கு செய்து தர சம்மதம் தெரிவிச்சாங்க. இதன் காரணமாக பணியான 2 நிறுவனங்களுக்கும் பகிர்ந்து பிரிக்கப்பட்டது. அதாவது பகிர்ந்துனா எக்ஸாக்டா கிடையாது. ஜோய் ஆலுகாஸ் L1 நிறுவனம் அவங்க தான் முதல் முறையா அந்த ஒரு பைசாவுக்கு பண்ண முடியும்னு சொன்னாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு 70% பணிகள். இரண்டாவதாக
மூன்றாவதாக கல்யாண் ஜுவல்லர்ஸ், விலையை ஏற்றுக்கொண்ட நிறுவனம், இவங்களுக்கு 30% பணிகள். ஏன்னா ஒட்டுமொத்தமாக கண்டிப்பா ஒரே நிறுவனம் செஞ்சு முடிக்கிறது கஷ்டம். முதல் கட்டமாக ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பணியாணை இந்த 70-30 அப்படின்ற விகிதத்தில் இரு நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி வெளியானதும் தான் சோசியல் மீடியாவிலையும் அரசியல் தளங்களிலும் காரசாரமான விவாதங்கள் கிளம்பிச்சு. விமர்சனம் 1. விளம்பர தூதர் பின்னணி. 2010 காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜாஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். ஜோஸ் ஆலுகாஸும் ஜோய் ஆலுகாஸும் இணை நிறுவனங்கள், அதாவது சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான். அதனால தான் இந்த 755 கோடி ரூபாய் திட்டத்தின் டெண்டர் ஜாய் ஆலுகாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல குறிப்பா அதிமுக, ஐடி விங் மற்றும் திமுக முன்னாள் நிர்வாகிகள் விமர்சனங்கள் எடுத்து வச்சாங்க. விமர்சனம் 2. ஒரு பைசா சாத்தியமா? செய்கூலி சேதாரம், போக்குவரத்து ஒரு பைசா மட்டுமே வாங்கினாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு அதனால நஷ்டம் தானே ஏற்படும். லாப நோக்கமே இல்லாம ஒரு நிறுவனம் எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் செய்ய முடியும்? இதனுடைய பின்னணியில மறைமுக கட்டணங்கள் அல்லது லாபங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்டன. அரசு பதிலளிக்காத நிலை. இந்த சர்ச்சைகள் குறித்து தமிழக அரசு தரப்புல உடனடியாக எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படல. ஆனா நிலைமை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்ததுனால ஜாய் ஆலுகாஸ் நிறுவன உரிமையாளரே நேரடியாக களத்துல இறங்கினாரு. அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவருமான ஜோய் ஆலுகாஸ் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு தெளிவான விளக்கத்தை பதிவிட்டாங்க. அவங்க தன்னுடைய பதிவில் கூறினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமை அடைகிறோம். எங்கள் பங்களிப்பு லாபத்திற்காக அல்ல, சமூகத்திற்கு திரும்ப கொடுக்கும் எண்ணத்தில் மட்டுமே, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியால் மட்டுமே நடத்தப்படுகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்கள் சார்பில் வழங்கப்படும் ஒவ்வொரு மோதிரமும் அதன் தூய்மை, BS ஹால்மார்க் முத்திரை மற்றும் நேர்த்தியான கைவினை திறன் ஆகியவற்றிற்காக எங்களது நம்பிக்கையை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4.4 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சென்று அடையக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நலத்திட்டத்தில் நாங்களும் இணையிறது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னும், தங்களுடைய CSR நிதி மற்றும் பிராண்ட் விளம்பரத்தின் ஒரு பகுதியாகவே செய்கூலி லாபத்தை முற்றிலும் துறந்து ஒரு பைசா பிட் செய்ததாகவும் அவங்க விளக்கியிருக்காங்க. அரசினுடைய கண்டிப்பான தர கட்டுப்பாடுகள். மேலும் இந்த மோதிரங்கள் குறித்து அரசு சில கடுமையான விதிகளை விதிச்சிருக்காங்க. மோதிரத்தில் தமிழ்நாடு அரசின் லட்சணையும் அந்த முத்திரையும் முதலமைச்சரின் உருவப்படமும் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரம் குறைந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மொத்த பேட்சையுமே திருப்பி வாங்கக்கூடிய மேண்டேட்டரி பைபேக் அதிகாரம் அரசுக்கு உண்டு. நிறுவனத்தினுடைய ஒப்பந்த மதிப்புல 10% வரைக்கும் அபராதமாக பிடிக்கிறதுக்கும் விதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு பைசா டெண்டர் அப்படிங்கிறது வெறும் வணிக லாப நோக்கத்திற்காக அல்லாம நிறுவனங்களினுடைய CSR பங்களிப்பாகவும் அரசுக்கு மக்கள் பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாகவும் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றதுதான் தற்போதைய நிலவரம். அரசியல் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறக்கக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கிடைக்க போறது உண்மையிலேயே ஏழை எளிய தாய்மார்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதுவும் தங்கம் விலை நாளுக்கு நாள் இப்படி நம்மளால வாங்கவே முடியாத அளவுக்கு ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். இந்த ஒரு பைசா டெண்டர் அப்படின்ற அந்த சர்ச்சை பற்றியும் ஜோய் ஆலுகாஸ் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கேட்டு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.